நம்மளோட ஆன்சஸ்டர்ஸில் 2/3 வந்து விமனாக தான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான நம்பர்ஸில் தான் மென் இருக்காங்க கம்பேரிட்டிவ் டு விமன். அப்படின்னு பார்க்கும்போது மென்னோடைய பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மேன் அண்ட் மேன் லைக் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ள அந்த ஒரு காம்படிஷன் இருக்குது. ஃபார் அ உமன் அப்படிங்கிற மாதிரி இனிஷியலாக இருந்தது. ப்ராபப்ளி இப்போ ஃபார் ஸ்டேட்டஸ், ஃபார் பவர் அப்படிங்கிற மாதிரி இந்த காம்படிஷன் அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்குது. சின்ன வயசில் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் படிக்கும்போது இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வேலைக்கு போகும்போது ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் கல்யாணம் ஆகும்போது வயசாகும்போது அப்படின்னு பார்க்கும்போது சம்வேர் ஒரு ஜெண்டர், இந்த மேல் ஜெண்டருடைய சோஷியல் சர்க்கிள் வந்து குட்டியாகிட்டே வருது. திஸ் ரிசல்ட்ஸ் இன் லோன்லினஸ். மார்டாலிட்டி ரேட்ஸில் டாப் 12 திங்ஸ், 12 ways people die அப்படின்னு பார்க்கும்போது அந்த 12மே மார்டாலிட்டி ரேட்டில் மென்னுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இருக்கிற ஓல்டஸ்ட் பீப்புள் யார் அப்படின்னு போய் பார்க்கும்போது ஒரு 50 பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டை அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்வியஸ்லி. ஏன்னா இது எல்லாமே 100 வயசுக்கு மேலே இருக்காங்க எல்லாருமே. அதில் பார்க்குறேன் 50 பேரில் 49 பெண்கள், ஒரே ஒரு ஆண் தான் இருக்கார். இஃப் யூ ஆர் லைக் என்ன வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் கேங் எங்கே, அந்த கேங்கை கூப்பிடுங்க, டாக் டு தெம். ஒருவேளை நீங்கள் ஒரு 40s 50s இருக்கீங்கன்னா உங்கள் ஸ்கூல் கேங் காலேஜ் கேங் கூட எப்போ கடைசியாக பேசுனீங்க, கூப்பிடுங்க, தயவு செஞ்சு அவங்க கிட்டே பேசுங்க. மஞ்சுமல் பாய்ஸ் போய் பாருங்கிற மாதிரி ட்ரை டு. ஒரு ஃப்ரெண்டுனாலும் செம்ம ஃப்ரெண்டு. 10 பேர் நம்மளை சுற்றி இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2 பேர்னாலும் அவங்ககிட்ட எல்லாமே சொல்ல முடியுமா, உட்காந்து பேச முடியுமா? சூஸ் தோஸ் ஃப்ரெண்ட்ஸ். த புக் ஷோவில் நம்ம இது வரைக்கும் பண்ண எல்லா புக்ஸை விட கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு புக் தான் இந்த புக்கு. அண்ட் ஈவன் பிஃபோர் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஐ மீன் கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன வார்னிங் இல்லை டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, இந்த புக்கில் இட் டாக்ஸ் அ லாட் அபவுட் லோன்லினஸ். ஸோ இதை பற்றி பேசும்போது ஜென்ரலி எப்படி நம்ம மெடிக்கல் ஏதோ ஒரு விஷயம் படிக்கும்போது அது நமக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கலாம். ஸோ அது எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு கிடையாது. பட் ஜென்ரலி நமக்கு ஒரு ஃபியர் இருந்தால் நமக்கும் இருக்குது அப்படின்னு நமக்கு தோணலாம். ஸோ லோன்லினஸ் பற்றி அதிகமாக பேசுறதுனால உங்களுக்கு லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். ஆர் இஃப் யூ ஜென்வன்லி ஃபீல் லோன்லி, உங்களுக்கு இந்த ஃபீல் வந்து இந்த வீடியோ பார்க்குறதுனால இல்லை, இதுக்கு முன்னாடியுமே அதிகமாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் ரீச் அவுட். உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா ப்ளீஸ் ரீச் அவுட் ஃபார் தட் ஹெல்ப். பட் மென்னை பற்றி பேசும்போது ஏன் இவ்வளோ பெரிய டிஸ்க்ளைமர் அபவுட் லோன்லினஸ், இல்லைன்னா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த புக்குடைய டாபிக், அதுமாதிரி புக்குடைய டைட்டிலே அப்படி தான், லோன்லி அட் த டாப் அப்படிங்கிறது தான் இந்த புக்குடைய பேர். இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மள யார் எடுத்துக்கிட்டாலுமே நம்மளுடைய ஆன்சஸ்டர் யார் அப்படிங்கிற அந்த ட்ரீயில் போய் டிங் 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 டிங்னு போய் பார்த்தோம்னா நம்மளோட ஆன்சஸ்டர்ஸில் 2/3 வந்து விமனாக தான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான நம்பர்ஸில் தான் மென் இருக்காங்க கம்பேரிட்டிவ் டு விமன். அப்படின்னு பார்க்கும்போது மென்னோடைய பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எப்படிங்க, தட்ஸ் நாட் பாசிபிள். யோ, 1 மம்மி 1 டேடினோ அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் 1 man கேன் impregnate a lot of women அப்படிங்கும்போது back then not every man was reproducing அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. not every man was reproducing அப்படிங்கும்போது ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்குது. ஸோ எந்த மேன் கேன் impregnate women. ஸோ விமனில் there are no losers அப்படிங்கிற மாதிரி அவர் எந்த கான்செப்டில் சொல்கிறார். ஸோ மோஸ்ட் ஆஃப் த விமன் வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. லைக் மெஜாரிட்டி ஆஃப் them are getting pregnant. ஆனால் not every man gets an opportunity to actually impregnate a woman. அப்படிங்கும்போது அந்த காலகட்டத்திலேயே ஒரு மேல் ஸ்பீஷீஸ்குள்ளே பயங்கரமான காம்படிஷன் இருந்தே ஆகணும். டு ப்ரூவ் தெம்செல்வ்ஸ் ஆர் டு ப்ரூவ் தெம்செல்வ்ஸ் டு பி அ குவாலிட்டேட்டிவ் மேன் டு ஆக்சுவலி பி வித் உமன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்படிஷன். ஸோ அது இப்போ வரைக்குமே இருக்குது. இது வந்து ஹியூமன் ஸ்பீஷீஸில் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் வந்து பீஸ் எடுத்துக்கோங்க, இல்லை ஆன்ஸ் எடுத்துக்கோங்க. ஆனிமல் கிங்டமில் நீங்கள் எங்கே போய் பார்த்தாலுமே ஜென்ரலாக இந்த மேல் ஸ்பீஷீஸ்க்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு காம்படிஷன் இருக்குது, ஒரு சேலஞ்ச் இருக்குது. யார் ரீப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கிறதுல ஒரு பெரிய காம்படிஷன் இருக்குது. இதை நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அண்ட் சொல்ல போனால் இதில் நிறைய ஸ்பீஷீஸ் சூன் ஆஃப்டர் அந்த காப்புலேஷனுக்கு அப்புறமா, அதாவது அந்த மென் அண்ட் அந்த மேல் ஸ்பீஷீஸ் அந்த ஃபீமேல் ஸ்பீஷீஸ் இவங்க 2 பேரோடைய அந்த செக்ஷுவல் இன்டிமசிக்கு அப்புறமா அதில் மேல் ஸ்பீஷீஸ் வந்து சீக்கிரமாக இறந்தும் போயிடுது. ஸோ ஆஸ் இஃப் அவங்களுடைய பர்பஸே வந்து டு ரீப்ரொடியூஸ் அப்படிங்கும்போது ஜென்ரலி ஜஸ்ட் லைக் எனி அதர் ஸ்பீஷீஸ் சர்வைவல் அண்ட் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது இந்த ரீப்ரொடக்ஷனுக்கு அப்புறமா மேல் ஸ்பீஷீஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் பெருசாக இருக்கிறது இல்லை. இது மற்ற அனிமல் கிங்டமில் இவர் ஜென்ரலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கிற மென்னுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மியூசிக்கல் சேர் மாதிரியான காம்படிஷன் இப்போவுமே இருக்குது. அது இருந்துகிட்டே தான் இருக்குது. த காம்படிஷன் இஸ் பிட்வீன் மேன் அண்ட் மேன். லைக் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ள அந்த ஒரு காம்படிஷன் இருக்குது. ஃபார் அ உமன் அப்படிங்கிற மாதிரி இனிஷியலாக இருந்தது. ப்ராபப்ளி இப்போ ஃபார் ஸ்டேட்டஸ், ஃபார்
பவர் அப்படிங்கிற மாதிரி இந்த காம்படிஷன் அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன வயசில் குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே பிகாஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ரீசன்ஸ் ஒரு ஃபிசியோலாஜிக்கல் ரீசன்ஸ் ஆண் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய அட்டென்ஷன் தேவைப்படும். ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க, என்னால் அவனை பார்த்துக்கவே முடியல, அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான், நான் பின்னாடியே சாப்பாடு தூக்கிட்டு ஓடுறேன், அவன் இதை பண்ணுறான் அதை பண்ணுறான்னு சொல்லிட்டு நிறைய அட்டென்ஷன் இந்த ஆண் குழந்தைகள் கொடுக்கறதுனால அவங்க அம்மாவை தேடலைனாலும் அவங்க அப்பாவை தேடலைனாலும் அம்மாவோ அப்பாவோ இல்லை தங்கச்சியோ இல்லை அண்ணாவோ எல்லாரும் அந்த பர்டிகுலர் சைல்டு தேடி தேடி போய் உதவுறதுங்கிறது ஒரு பாயிண்டில் அவங்களுக்கு அது வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடாக ஆகிடுது. பிகாஸ் அவங்களுக்கு இந்த அட்டென்ஷனுங்கிறது அவங்க எஃபர்ட் போடாமலே கிடைக்குது இல்லையா. ஏன்னா அந்த அட்டென்ஷன் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க உலகத்தில் இருக்காங்க. பட் அவங்க உலகத்தில் அவங்க இருக்கிறதுனால இவங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு ஊட்டி விட முடிய மாட்டேங்குது. அப்போ இதுக்கு ஓடுறாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்தில் பெண் குழந்தைங்களும் இந்த மாதிரி சாப்பிடாம அடம் பிடிப்பாங்க. பட் இஃப் யூ ஆஸ்க், கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் இப்போ இல்லாமல் இப்போ எல்லா குழந்தைங்களும் ஈக்குவலி ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரொம்ப சின்ன வயசுலாம் பார்த்தா எங்கள் அம்மா எல்லாம் சொல்லியிருக்காங்க, உங்களை வளர்க்குறது எனக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மெஜாரிட்டி பெண் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் சொல்லப்படுற ஒரு டயலாக் ஆகவும், ஆண் குழந்தைங்க வீட்டில் தட் வாஸ் நாட் வெரி ஈஸி. அந்த குழந்தை வளர்ந்து பெருசாகி அடலசன்ட் ஆகி டீனேஜ் ஆகி வேலைக்கு எது போனாலுமே அவனை தேடி தேடி போய் ஒரு விஷயம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஹீ இஸ் கோயிங் இன் ஹிஸ் ஓன் கேவ் இல்லை இன் டு ஹிஸ் ஓன் வேர்ல்டுங்கும் போது அவனுக்கு சோஷியலைசேஷன் தானாக வரமாட்டேங்குது. அவங்கள சுற்றி இருக்க கேரக்டர்ஸ் அவங்க தேடி தேடி போய் அது பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் இப்போ சின்ன வயசில் ஒரு ஸ்கூலில் இருக்கும்போது எனக்கு ரப்பர் கொடுக்குறியா, நான் உனக்கு ரப்பர் கொடுக்குறேன், ஓ சூப்பர் நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ், நீ வந்து உனக்கு கிரிக்கெட் பிடிக்குமா, எனக்கும் கிரிக்கெட் பிடிக்கும், சூப்பர் நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சின்ன வயசில் எஃபர்ட்லெஸ்லி நமக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அமைஞ்சிருக்கும். ஆனால் ஒரு காலேஜ் தாண்டும் போது இல்லை ஒரு வேலைக்கு போகும்போது we'll have to put an effort to start a relationship. இல்லைன்னா we have to maintain a relationship அப்படின்னாலும் அதுக்கும் எஃபர்ட் தேவைப்படுது. இது வந்து ஒரு பர்டிகுலர் ஜெண்டருக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால சின்ன வயசில் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் படிக்கும்போது இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வேலைக்கு போகும்போது ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் கல்யாணம் ஆகும்போது வயசாகும்போது அப்படின்னு பார்க்கும்போது சம்வேர் ஒரு ஜெண்டர், இந்த மேல் ஜெண்டருடைய சோஷியல் சர்க்கிள் வந்து குட்டியாகிட்டே வருது. திஸ் ரிசல்ட்ஸ் இன் லோன்லினஸ். அண்ட் லோன்லினஸோட ஒன் ஃபார்ம் தான் டிப்ரெஷன். இந்த லோன்லினஸ் வேறு எந்தெந்த வகையிலலாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, மார்டாலிட்டி ரேட்ஸில் டாப் 12 ways people die அப்படின்னு பார்க்கும்போது அந்த 12மே மார்டாலிட்டி ரேட்டில் மென்னுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ சூசைட்னால யார் அதிகமாக இறக்குறா அப்படின்னு பார்த்தா மென். ஸோ நிறைய ஒர்க் இருக்கிற இடத்துல ஆக்சிடெண்ட்டில் இறக்குறது யார் அப்படின்னு கேட்டால் மென். இப்போ கேன்சர் அப்படின்னு வரும்போது அதில் அதிகமாக சர்வைவல் ரேட் கம்மியாக இருக்கிறது யார் அப்படின்னா மென். அது மட்டும் இல்லைங்க, நான் இன்றைக்கி கூட விக்கிபீடியாவில் தேடினேன் இப்போ இருக்கிற ஓல்டஸ்ட் பீப்புள் யார் அப்படின்னு போய் பார்க்கும்போது ஒரு 50 பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டை அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்வியஸ்லி, ஏன்னா இது எல்லாமே 100 வயசுக்கு மேலே இருக்காங்க எல்லாருமே. அதில் பார்க்குறேன் 50 பேரில் 49 பெண்கள், ஒரே ஒரு ஆண் தான் இருக்கார். அப்போ எங்கேயோ ஒரு பர்டிகுலர் ஜெண்டர் மட்டும் வயசாக தே ஆர் பிகமிங் மோர் வீக் ஆர் தே பிகமிங் மோர் லோன்லி. அண்ட் அந்த லோன்லினஸ் அவங்க அட்ரெஸ் பண்ணுறதும் கிடையாது. அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சூசைட் ரேட்ஸ், ஏன் இப்போ வந்து உலகம் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் யாருக்கு அதிகமான ப்ரையாரிட்டி இருக்குது, விமனுக்கா மென்னுக்கான்னு பார்த்தா சுப்பீரியாரிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸ்லி மென்னுக்கு தான் இருக்குது. ஆனால் சூசைட் ரேட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆல் ஓவர் தி வேர்ல்டில் அதிகமாக இருக்கிறது என்னமோ ஆண்கள் தான். அப்போது சம்வேர் இவங்ககிட்ட பவர் இருக்குது, எல்லா ரிசோர்ஸஸும் இருக்குது, கெரியர் இருக்குது, அண்ட் சொசைட்டியில் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இது எல்லாம் இருந்தும் ஏன் இவங்களுக்கான சூசைட் ரேட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, சின்ன வயசில் டேக்கன் ஃபார் கிராண்டடாக கிடைச்ச ரிலேஷன்ஷிப் வளர கெரியர் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், சொசைட்டிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அவங்களுக்கான அந்த ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்க்கு கொடுக்காம போகிறதுனால காலப்போக்கில் சோஷியலைசேஷன் கம்மியாக when that person becomes lonely, அந்த லோன்லினஸ்னால வரக்கூடிய டிசீசஸ் அவங்களுடைய, ஏன்னா லோன்லினஸ் இட் அஃபெக்ட்ஸ் யுவர் ஹார்ட் ரேட்லேருந்து எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுதுங்கிறாங்க. இன் தட் கேஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆணை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது. அண்ட் இது ஒரு ஆணுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் இவங்க ஒன்று சொல்கிறாங்க. இப்போது நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம்ல, 2 விதமாக பார்த்துருப்போம். என்ன சொல்லுவாங்க, சரக்கு அடிச்சிக்கும் போது அப்பா எனக்கு இதுவே ஏறிடுச்சுடா போதும் அப்படின்னு சொல்கிற கேட்டகரியும் பார்த்துருக்கோம். இன்னொரு பக்கம் நான் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவேன் மச்சா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு மட்டே வேறு கேட்டகரியும் பார்த்துக்கிறோம். இப்போ என்னென்னா ப்ராபப்ளி இவருக்கும் ஒரு லெவலுக்கு மேலே நம்ம ஹை ஆகிட்டோன்னு தெரிஞ்சிருந்தா ஹி வுட் ஹவ் ஸ்டாப்ட். அந்த மீட்டர் எங்கேயோ வேலை செய்யாமல் போயிடுச்சோ, அந்த சென்சாரே வேலை செய்யலையோ அப்படின்னு நமக்கு டவுட் ஆகுற அளவுக்கு அவங்க அதிகமாக, ஏப்பா இந்த இடத்துக்கு வரும்போது நான் நிறுத்த முடியலையா, அந்த இடத்துக்கு வரும்போது நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்சதான் நிறுத்துவேன்
அந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு தெரியலன்னா இன்னும் அடுத்தடுத்த ரோடு போக தானே செய்வேன். அப்போ இன்னும் அது பாதிப்பு தானே ஜாஸ்தி பண்ணும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன வயசுலேருந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லோன்லினஸ் அந்த 25லேயே சொல்கிறாங்க, ஒரு 20ஸ்ல ஆரம்பிக்குதுங்க, 30ஸ்ல ஆரம்பிக்குங்க. 30s அண்ட் 20ஸ்ல குட்டியாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் அலோன் பட் ஆப்ளிவியஸ். அதாவது நான் தனியாக இருக்கேங்கிறத தனக்கே தெரியாமல் அந்த லோன்லினஸை கோத்ரூ பண்ணக்கூடிய ஜெண்டர் மேல் தான். அதில் மெஜாரிட்டி மேல் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 30 வயசில் 35 வயசில் ஏதோ லைஃப்பில் மிஸ் ஆகுது, என்ன மிஸ் ஆகுது எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு தாட்லேயே போயிட்டே இருப்பாங்க. த மொமெண்ட் அவங்களுக்கு தெரியும் இல்லை தட் ஐ எம் லோன்லி, தட் ஐ ஹாவ் நோ ஒன், இந்த தாட்டு ஒரு 30 வயசில் உள்ள ஏர்லியர் ஸ்டேஜஸ்லேயே அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா தே கேன் டூ சம்திங் அபவுட் இட், விச் இஸ் அகெயின் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா இந்த பர்சனாலிட்டி பிளாஸ்டிசிட்டின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது நான் யார், நான் வந்து ஆர்ஜேவாக இருக்கேன், நாளைக்கு தெரியும் நான் ஆர்ஜேயிங் பண்ணலை, நான் வேறு ஏதோ ஒன்று பண்ணேன், நான் ஐ பிகம் தட் பர்சன். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜெண்டரில் விமனுக்கு இது மோர் பிளாஸ்டிசிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. நான் வந்து இந்த வீட்டு பொண்ணாக இருக்கேன், டக்குன்னு நான் என்ன இன்னொரு வீட்டுக்கு கொண்டு போகிறீங்க, அந்த வீட்டு பொண்ணாக மாறுறேன், இல்லை அங்கேருந்து இந்த வேலையை பிடுங்கிட்டீங்க, என்ன ப்ரெக்னன்சி, ஓகே ஃபைன், நான் இப்போ ஒரு அம்மாவாக இருக்கேன், அம்மா இல்லை மறுபடியும் பொண்ணுக்கு வேலை கிடைச்சி சூப்பர், நான் அந்த வேலையும் செய்கிறேன், நான் அம்மாவும் இருக்கேன். ஸோ அவங்களோட யார் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலில் ஒரு பிளாஸ்டிசிட்டி இருக்குது. ஐ எம் திஸ், ஐ வாஸ் திஸ், ஐ எம் ஆல்சோ திஸ், ஐ வில் பி திஸ்ன்னு நிறைய இருக்குது. பட் வென் யூ டேக் மென், நீங்கள் யார், ஐ எம் அ ரைட்டர், நீங்கள் யார், ஐ எம் அ டிரெக்டர், நீங்கள் யார், ஐ எம் அ டாக்டர், ஃபைன். இதை தாண்டி யூர் ஆல்சோ அ ஃபாதர், யூ குட் ஆல்சோ பி அ பிரதர், இது எல்லாமே இருக்கலாம். ஆனால் அந்த ரோல்ஸை நீங்கள் ஆக்டிவாக ப்ளே பண்ணாமல் யூ வில் ஜஸ்ட் பி அன் ஆக்டர், ஜஸ்ட் பி அ டிரெக்டர், ஜஸ்ட் பி ஒன் ரோல், பிளேயிங் ஒன் ரோல். அண்ட் அந்த ரோலுக்கு ஏதாவது ஒரு குட்டி பிரச்சனை வந்தாலுமே இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில். பிகாஸ் இதில் மட்டும்தான் ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்கோம், இந்த ஃபுல் எஃபர்ட் போட்டு இதை கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கேன், அதில் ஒரு டேமேஜ்னா ஹவ் வில் ஐ ஈவன் ஹேண்டில். ஸோ இப்படி தன்னோட பர்சனாலிட்டியில் வந்து கொஞ்சம் டிவியேஷன் வந்தால் கூட தாங்க முடியாத அளவுக்கு ஒரு பர்டிகுலர் பர்சனாலிட்டியோடவே வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஜெண்டர்ஸாக அவர் வந்து மேலே தான் சொல்கிறாரு. பட் இதெல்லாம் குறை நேரம் அந்த மாதிரிலாம் அவர் சொல்லலை. இதெல்லாம் ஒரு ஜெண்டர் கோத்ரூ பண்ணுற விஷயங்களாக இருக்குது. இதனால இவங்களுக்கு லோன்லினஸ் வரக்கூடியதுக்கான அந்த ப்ராபபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. தே மோர் வல்னரபிள் ஃபார் திஸ். இதுக்கு வில் ஹவ் டு டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிக்குதுன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆண் குழந்தை எடுத்துக்கோங்க, ஒரு பெண் குழந்தை எடுத்துக்கோங்க. ஜென்ரலி பெண் குழந்தைங்க வந்து மற்றவங்களோட முகம் பார்த்து அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் நோட் பண்ணுறது, அது வந்து தே நோட்டிஸ் அ லாட்டாக. வேறு ஒரு 4 மாத குழந்தையில் இருக்கும்போது ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் ஷேப்ஸு, பேட்டர்ன்ஸு, லைட்ஸு, அதுக்கெல்லாம் பயங்கரமாக சென்சிட்டிவாக இருக்குமா. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வளரும்போது கூட பெண் குழந்தைகள் ஜென்ரலி அவங்க அம்மாவை அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸில் எல்லாத்துலேயும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்களாம். இது ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் போத், அது ஆண் குழந்தையாலும் சரி பெண் குழந்தையாலும் சரி, ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் பண்ணுவாங்களாம். ஆனால் இந்த அடலசன்ஸ் வர 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 பேரண்ட்ஸை தன்னோட ஆக்டிவிட்டீஸ்லேருந்து நெக்லெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஆண் குழந்தைங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணுறாங்க. ஆண் குழந்தைங்கள் தி கீப் அ லாட் ஆஃப் சீக்ரெட்ஸ். பட் வென் யூ கீப் அ லாட் ஆஃப் சீக்ரெட்ஸ் என்ன ஆகும், யூ கீப்பிங் பீப்புள் அட் பே. ஸோ கொஞ்சம் மக்களை தள்ளி வைக்கணும். ஸோ நம்ம க்ளோஸான பீப்புளே கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம். இதையும் தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வந்து நம்ம வைக்கும்போது கூட இவர் என்ன சொல்கிறாரு, நிறைய ஆண் குழந்தைங்கள் இல்லை பசங்க ஜென்ரலாக ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு நிக் நேம் வச்சுப்பாங்க. அந்த நிக் நேம் வச்சுலே தே ஃபீல் நம்ம வந்து க்ளோஸே மச்சா அப்படின்னாலே க்ளோஸ் தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கம்பேரிட்டிவ்லி விமன் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆர் மச் டீப்பர் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஜென்ரலாகவே விமனுக்கு தெரியும் a relationship comes with a lot of responsibilities. அதுக்கு நிறைய எஃபர்ட் வேணும். என்னால் ஒரு 10 பேரோட ஜங்குன்னு ஆட முடியாது. ஐ நீட் ஒரு 2 பீப்புள்னாலும் ஐ வாண்ட் டு பி லைக் ரியலி க்ளோஸ் டு தெம். இந்த மாதிரி விமன் இருப்பாங்க. அந்த அதர் ஹேண்ட் மென் வந்து ட்ரைபலாக அத்தனை பேர் இருப்பாங்க. பட் மச்சான் இவன் யார் தெரியுமா, அவன் யார் தெரியுமா, இவன் பேர் கிச்சாண்டா, அந்த மாதிரி இதுலேயே வந்து பயங்கரமாக க்ளோஸாக இருக்க மாதிரியே வெளில தெரியும். பட் ஆனால் தேர் நாட் ஆஸ் க்ளோஸ் ஆஸ் த விமன் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் மென்னுக்கு இந்த ட்ரைபல் கம்யூனிட்டி, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேங் இருக்குல்ல, அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் வீடியோலேருந்து இஃப் ஐ வாண்ட் டு டெல் யூ டேக் அவே இவ்வளோ தான். இஃப் யூ ஆர் அ மேன், இஃப் யூ ஆர் லைக் என்ன வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் கேங் எங்கே, அந்த கேங்கை கூப்பிடுங்க, டாக் டு தெம். ஒரு வேளை நீங்கள் ஒரு 40s 50s இருக்கீங்கன்னா உங்கள் ஸ்கூல் கேங் காலேஜ் கேங் கூட எப்போ கடைசியாக பேசுனீங்க, கூப்பிடுங்க, தயவு செஞ்சு அவங்க கிட்டே பேசுங்க. மஞ்சுமல் பாய்ஸ் போய் பாருங்கிற மாதிரி ஹேங் அவுட் டுகெதர் ஆஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ் யூ கேன். ஆஸ் சிம்பிள் ஆஸ் வாரத்தில் ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுறதுங்கிறதே உங்களோட ஹெல்த்துக்கு பயங்கர பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இதில் நிறைய பிரச்சனைகள் பற்றி அவர் பேசியிருக்காரு. எத்தனை டிசீசஸ் வந்து லோன்லினஸ்னால வருது. லோன்லியாக இருக்கீங்கன்னு தெரியாமலே நீங்கள் லோன்லியாக இருக்கீங்களா டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கெஞ்சுறாரு, கதறாரு. ஸோ ஒரு வேளை
உங்களுக்கு லைட்டாக இது நானாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா இமீடியட்லி கால் அ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கும்ல, கான் பண்ணுங்க குரோர் பற்றியில், அந்த மாதிரி கால் சம்படி. என்னடா என்னதான் பண்ணுற அப்படின்னு அது கேட்கறதுக்காக யூ ஷுட் ஹேவ் சம் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய ஆண்கள் இருப்பாங்க, நீங்கள் ஆணாவே இருந்தாலும் உங்களை சுற்றி ஆண்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ நம்மளுடைய அப்பாவாக இருப்பாங்க. நான்லாம் எங்கள் அப்பாவை பார்த்துருக்கேன். ஏன்ப்பா நம்ம எங்கள் ஃபேமிலியை தவிர உங்களுக்கு வேறு எதுவுமே இருக்காது. ஏன்னா எங்கள் அம்மா வெளில அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசுவாங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பேசுவேன், என் அக்கா என் ஃப்ரெண்ட்ஸோட பேசுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசுவாங்க, என் பாட்டி ஊரோடையே பேசுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா என்ன, குடும்பம் தான், நான் தான் குடும்பத்தை பார்த்துப்பேன், நான் குடும்பத்தை பார்த்துப்பேன், நான் குடும்பம் நாங்களே எங்களை பார்த்துக்குறோம், நீங்கள் வெளில போய் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக பார்த்துக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி தோண செஞ்சுருக்கு. சம்வேர் நிறைய ஆண்கள் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் என் குடும்பத்தை பார்த்துக்கிறது தான் என்னோட தலையாய கடமை அப்படின்னு போய் உட்காந்துக்கிறதுனாலையும், இந்த கல்யாணம் காட்சின்னா வீட்டில் இருக்க பொண்ணுங்களை அனுப்பிடுறது, நீங்கள் போய் பார்த்துக்கங்க, இது என்ன அது என்ன அது என்ன பேசுறதெல்லாம் நீங்கள் பேசிக்கோங்க. சம்வேர் சோஷியலைசேஷனை எல்லாமே தன்னுடைய அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு மற்றவங்க கிட்ட பேசுறதுங்கிறத எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுற நிறைய அங்கிள்ஸை வந்து நானும் பார்த்துருக்கேன், நிறைய தாத்தாஸை வந்து நானும் பார்த்துருக்கேன். தட் இஸ் நாட் வெரி ஹெல்தி. ஸோ அதனால ட்ரை டு, ஒரு ஃப்ரெண்டுனாலும் செம்ம ஃப்ரெண்டு, 10 பேர் நம்மளை சுற்றி இருக்கணும்னு அவசியம் இல்லை, 2 பேர்னாலும் அவங்ககிட்ட எல்லாமே சொல்ல முடியுமா, உட்காந்து பேச முடியுமா, சூஸ் தோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஈஜிப்டில் 2000 BCயில் ஒரு சூசைட் நோட், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்த சூசைட் நோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பர்டிகுலர் நோட்டில் எழுதினது அதுதான், எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு நீ யாருமே இல்லை அப்படின்னு. இந்த உலகத்தில் நமக்கு எத்தனை விஷயங்கள் இருந்தாலும், நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருந்தாலும், காசு கொடுத்தா நர்ஸ் இருப்பாங்க, காசு கொடுத்தா எனக்கு கூட யாரும் வர மாட்டாங்க, காசு கொடுத்தா ஊபர்காரங்க கூப்பிட்டு போயிடுவாங்க, காசு கொடுத்தா ஸ்விக்கியில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிடலாம். இது எல்லாமே இருந்தாலும் நமக்குன்னு ஒருத்தங்க கூட இல்லைன்னா அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக கூட இருக்கலாம். சம்வேர் ஒரு விஷயத்தை டக்குன்னு ஷேர் பண்ணணுன்னா நமக்குன்னு பீப்புள் இல்லை அப்படிங்கிறது வந்து தட் இஸ் த worst thing for a human being. ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது டக்குன்னு ஒரு நாள் முளைக்கிறதுங்கிறது கிடையாது. சின்ன வயசுலேருந்து ஆர் பல காலமாக நம்ம போடுற எஃபர்ட்னால வரக்கூடிய பெனிஃபிட் தான் ட்ரஸ்ட் வர்த்தி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. ஸோ ஐ ஹோப் வி ஆல் டூ தேட். ஏன்னா சம்வேர் மென்னு தான் லோன்லி அட் த டாப்னு இப்போ இல்லை, பிகாஸ் விமன் ஆல்சோ கம்ப்ளீட் நானும் வருவேன் அந்த டாப்புக்குன்னு. ஐயோ ஆனால் அங்கே லோன்லியாக இருக்கும் அப்படின்னா அங்கே போய் லோன்லியாக இல்லாமல் இருக்கிறதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம எல்லாருமே எடுக்கணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபோன் ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஆர் உங்கள் லைஃப்பில் இருக்க மென்னுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நான் சொன்ன மாதிரி உங்கள் கேங்கோட பேரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மஞ்சமல் பாய்ஸ் நான் ரீசெண்டாக பார்த்து வாவ் வடை வாவ் அப்படின்னு வாங்கி போன கேங் அது. மனிதர் உணர்ந்து கொல்ல, இது மனித காதல் அல்ல அப்படிங்கிற மாதிரி அதையும் தாண்டி புனிதமானது தான் இந்த மனிதர்களின் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் த புக் ஷோவில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ரிகார்டிங் நிறைய புக்ஸ் இருக்குது, நிறைய பெண்கள் பற்றின புக்ஸ் இருக்குது. திஸ் இஸ் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் புக் நாங்கள் வந்து மென் பற்றி பேசியிருக்கோம், டெடிகேட்டட் டு மென் இன் யோர் லைஃப்ஸ். அண்ட் இஃப் யூர் அ மேன், திஸ் இஸ் டெடிகேட்டட் டு யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இவ்வளோ நான் பேசின விஷயங்கள்லாம் எதுக்கு சன்னு வேறு செட் ஆகிட்டு இருக்கு, ஒன்றையே நான் பார்க்கணும் இது இருட்டில் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா புக் ஷோடைய பாட்காஸ்ட் எல்லா ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஜியோ சாவன், ஸ்பாட்டிஃபை, கூகுள், ஆப்பிள் அப்படின்னு நிறைய இதில் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய் கேட்டுக்கலாம். அப்புறம் எங்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா thebookshop.in விசிட் பண்ணிங்க. அதில் மெயில் ஐடி இருக்குது, ஜானர் வைஸ் புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? வேறு தான் எனக்கு சொல்லணுமான்னு தெரியல. சூரிய அஸ்தமனம் ஆகிட்டு இருக்கிறனால காரணத்தினால நேரணத்தினால ஆயிடுச்சு. நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறேன். ஓகே, பாய்.